திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் பரப்புரை மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக எனும் இன்ஜின் இல்லாத காரை கூட்டணி எனும் லாரிதான் இழுத்து செல்கிறது எனவும் தங்களது அழுத்தத்தால் தான் நடுவண் அரசு 100 நாள் வேலையை 125 நாட்களாக உயர்த்தியது எனவும் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடுல ஒரு கதையை சொன்னார். யாரு? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொன்னார். ஒரு காரு ஒரு லாரி சொன்னார். நாங்க ஒரு கதை சொல்றோம். திமுக என்ற என்ஜின் இல்லாத கார், திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்கள் சிந்திக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி இல்ல, எதிர்கட்சியா இருக்குது. இப்படி பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அந்த நாட்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் மத்தியிலே பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுதும் சரி, மத்திய அமைச்சரை சந்திக்கின்ற பொழுதும் சரி, தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வந்த காரணத்தினாலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி அறிவிச்சிருக்குது.